போதும் போதுமே என்று சொல்லும் வரையிலே உமது ஆசீர்வாதம் ஊற்றும் தேவனே. எனக்கு போதும் போதுமே என்று சொல்லும் வரையிலே உமது ஆசீர்வாதம் ஊற்றும் இயேசுவே. புது கிருபை புது பலனை தந்து என்னை ஆசீர்வதியுமே. புது கிருபை புது பலனை தந்து என்னை ஆசீர்வதியுமே. தந்து என்னை ஆசீர்வதியுமே. எனக்கு போதும் போதுமே என்று சொல்லும் வரையிலே உமது ஆசீர்வாதம் ஊற்றும் தேவனே. ஆசீர்வாதத்துக்காக இந்த காலையிலே கர்த்தரை துதித்து பாடலாமா? நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற தேவன். அதோட வார்த்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அதோட அர்த்தம் நான் சபிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. என் தேவன் நமக்காக சாபமாகினார். அந்த ஆசீர்வாதம் தான் இனி நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2022 வருஷத்தின் முதல் பகுதியிலே தேவன் இந்த வருஷத்தை நம்ம முழுவதும் ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படியாய் அவருடைய வெளியேற பெற்ற பிரசன்னம் நோடு கூடந்து நம்ம நடத்த முடியாது. ஆசீர்வாதத்துக்கு எதுவான பாதையில் நடத்த முடியாது. எல்லாரும் பாடலாமா? என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் பாடு. இந்த காலையில் கர்த்தரோடு நாம் மகிமைப்படட்டும். ஆமென். போதும் போதுமே என்று சொல்லும் வரையிலே உமது ஆசீர்வாதம் ஊற்றும் இயேசுவே. எனக்கு போதும் போதுமே என்று சொல்லும் வரையிலே உமது ஆசீர்வாதம் ஊற்றும் தேவனே. புது கிருபை புது பலனை தந்து என்னை ஆசீர்வதியுமே. புது கிருபை புது பலனை தந்து என்னை ஆசீர்வதியுமே. தந்து என்னை ஆசீர்வதியுமே. பாடுமா? புது கிருபை புது பலனை தந்து என்னை ஆசீர்வதியுமே. எல்லாரும் தாகத்தோடு புது கிருபை புது பலனை தந்து என்னை ஆசீர்வதியுமே. தந்து என்னை ஆசீர்வதியுமே. எனக்கு போதும் போதுமே என்று சொல்லும் வரையிலே உமது ஆசீர்வாதம் ஊற்றும் தேவனே. எனக்கு போதும் போதுமே என்று சொல்லும் வரையிலே உமது ஆசீர்வாதம் ஊற்றும் தேவனே. ஆமென். போதும் போதும் என்று நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்காக ஆசீர்வதிப்பேன், உனக்கு கொடுப்பேன், உன்மேல் ஊற்றுவேன். இது மனுஷன் கேட்டல்ல, தேவன் கேட்காதுக்கு முந்தைய கத்த சொன்னார், உனக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்விப்பேன் என்று சொல்லி. இடம் உனக்கு இருக்கிறது எனக்கு தெரியும், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறத தரமாட்டேன். நான் கொடுக்கறதை வைக்க நீ வேறொரு இடம் தேட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோடு கத்த நம்மை இந்த காலையில் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். ஆமேன். அதுக்கு ஏதுவான இந்த வருஷத்தை கத்தாவே நன்மையினால் நிரப்பும், உம்முடைய கிருபையினால் நிரப்பும். ஆமேன். பாடுவோமா? ஜெபத்தின் ஆவி தந்து என்னை ஜெபிக்க வைக்கும் நல்லவரே, ஜெபத்தின் பலனை கண்டு என்னை மகிழ செய்யுமே. ஜெபத்தின் ஆவி தந்து என்னை மகிழ வைக்கும் வல்லவரே, ஜெபத்தின் பலனை தந்து என்னை மகிழ செய்யுமே. ஜெபத்தின் பலனை கண்டு என்னை மகிழ செய்யுமே. போதும் போதுமே என்று சொல்லும் வரையிலே உமது ஆசீர்வாதம் ஊற்றும் தேவனே. எனக்கு போதும் போதுமே என்று சொல்லும் வரையிலே உமது ஆசீர்வாதம் ஊற்றும் இயேசுவே. இடங்கொள்ளாமல் போகும் ஆசீர்வாதம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். போதும் போதும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே தேவனுடைய ஜனங்கள் எவ்வளோ கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்த நேரத்திலே கர்த்தரை நோக்கி பாடியிருக்கிறார்கள். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையில் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதாவது குறைவில் இருந்தால்
அந்த குறைவோடு நம்மை நடத்துகிற தேவனுடைய சித்தம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் தேவனை ஆசீர்வதித்தாரோ அவர்களை ஒரு குறைவில் நடத்தினார். கர்த்தராகிய இயேசு தன்னுடைய சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பும்போது அவளுக்கு ஒன்றும் கொண்டு போக வேண்டாம்னு சொன்னார். எதையுமே கொண்டு போகாது, பணப்பையை கொண்டு போகாது என்றார். ஆனால் திரும்பி வரும்போது கேட்டேன், பணப்பையை கொண்டு போகல நீங்கள், ஆனால் நான் உங்களை அனுப்பினேன், வழியில் ஏதாவது உங்களுக்கு பிரயாணத்தில் குறைவாக இருந்து கேட்கும்போது ஒன்றிலுமே குறைவில்லை ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. அதை விட அர்த்தம், தேவன் நம்ம குறைவோடு நடத்துகிற தேவன் அல்ல. இந்த காலையில் நிறைவின் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். போதும் போதுமே என்று சொல்லும் வரையிலே உமது ஆசீர்வாதம் ஊற்றும் இயேசுவே, எனக்கு போதும் போதுமே என்று சொல்லும் வரையிலே உமது ஆசீர்வாதம் ஊற்றும் இயேசுவே. ஆமென். இதுதான் தேவனுக்கு பிரியமானது. நாம் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நான் சந்தோஷமா இருங்கள். குறைவோடு இருக்கணும்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? அல்ல. தேவன் தமிழ் எல்லா சகலத்தையும் நம்ம ஆசீர்வதிக்கிற தேவன். தேவனுக்கு பிரியம் அதுதான், நம்மளுடைய சமாதானத்தோடு வைத்து. நீங்கள் இப்போ ஒரு வீட்டுக்கு போகும்போது சமாதானம் சொல்ற வாழ்த்துங்கள். ஆமென். சமாதானம், சந்தோஷம், நிறைவு, இது தேவனுடைய வழி நடத்தல், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. ஆமென். இதை தான் நம்ம இன்றைக்கு இந்த வருஷத்துல இந்த பாதையில் நம்ம நடக்க போகிறோம். ஆமென். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையுமே வாழ எனக்கு வழியை என்றும் காட்டிடவே முன்னே செல்லுமே. ஆமென். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, உங்களுக்கு சித்தமான பாதையில், உங்களுக்கு பிரியமான பாதையில் என்ன நடக்க வழி காட்டு. என்னுடைய எண்ணங்கள்லாம் வேண்டாம், குறைவு, நம்முடைய எண்ணம் குறைவு, நம்ம எதிர்பார்ப்பு குறைவு. அவருடைய எண்ணமும் அவருடைய எதிர்பார்ப்பும் நம்மளால அளவிட முடியாது. ஆமென். அந்த தேவனுடைய கரத்தில் இந்த காலையில் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை எனக்கு வாழ்ந்திடவே வழியை எனக்கு காட்டிடவே முன்னே செல்லுமே, வழியை என்றும் காட்டிடவே முன்னே செல்லுமே. போதும் போதுமே என்று சொல்லும் வரையிலே உமது ஆசீர்வாதம் ஊற்றும் இயேசுவே, எனக்கு போதும் போதுமே என்று சொல்லும் வரையிலே உமது ஆசீர்வாதம் ஊற்றும் இயேசுவே. கேட்போமா எல்லாருமே? புது கிருபை புது பலனை தந்து என்னை ஆசீர்வதியுமே. ஆமீன். பழைய கிருபை ஆண்டவரே, தினந்தோறும் உனக்கு புதிய கிருபைன்னு சொன்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தை நம்ம கேட்கலான்னா அவர் விரும்புகிறார் நமக்கு புதிய கிருபையில் கொடுக்க. புது கிருபை என்று கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தினமும் கொடுக்க ஆசைப்படுகிறார். அவருக்கு கொடுக்கறதுனால அவர் நஷ்டமாக போகிறவர் இல்லை. கொடுக்க 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 கொடுத்து கொண்டே இருக்க வல்லவராக இருக்கிற தேவன். ஆமீன். கேட்போம். போதும் போதுமே என்று சொல்லும் வரையிலே உமது ஆசீர்வாதம் ஊற்றும் தேவனே. காலையில் கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்களேன், ஆண்டவரே என்னோட ஆசீர்வாதம் நிறைவா இருந்து, அதனால சொல்றேன் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கணும்னு கர்த்தர் சொன்னார். ஏன் நான் உனக்கு கொடுக்குறேன், அதனால நீ கொடுக்கணும். ஆமேன். நீ கொடுக்கறதுனால நீ நஷ்டமாகி போவதில்லை, நீ குறைந்து போவதில்லை. நான் நீ கொடுத்து கொண்டே இருப்பேன். ஆமேன். யார் கொடுக்க முடியும்? இருக்கிறவன் தான் கொடுக்க முடியும். கர்த்தர் நம்ம இருக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. பாடுவோமே தொடர்ந்து. கிடைத்த இந்த வாழ்வுதனை நஷ்டமாக்கி விடாமலே காத்து கொள்ள கிருபை தாரும் நல்ல தேவனே. கிடைத்த இந்த வாழ்வுதனை நஷ்டமாக்கி விடாமலே காத்து கொள்ள கிருபை தாரும் நல்ல இயேசுவே. காத்து கொள்ள கிருபை தாரும் நல்ல இயேசுவே. போதும் போதுமே என்று சொல்லும் வரையிலே உமது ஆசீர்வாதம் ஊற்றும் தேவனே. ஆமென். ஹல்லேலூயா. காலையில் கேட்போம், ஆண்டவரே கிடைத்த இந்த வாழ்வை நான் சரியாக வாழணும் ஆண்டவரே, வெற்றியாக வாழணும் ஆண்டவரே. நான் ஐஸ்வர்யத்திலே, நான் சமாதானத்தில், அன்று சந்தோஷத்தில் எதுலேயும் குறையக்கூடாது. நான் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை. அந்த ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வெற்றியாக வாழும், அதை நஷ்டமாக்கி விடக்கூடாது. எல்லாரும் கூட சேர்ந்து பாடுவோமா? ஆமென். எல்லாரும் பாடுவோமா? எல்லாரோட வாழ்க்கையும் இந்த வருஷத்தில் வெற்றிக்கு எதுவான பாதையில் நடக்க வேண்டும். ஆமென். இனிமேலே. ஆமென். ஹல்லேலூயா. கிடைத்த இந்த வாழ்வுதனை நஷ்டமாக்கி விடாமலே காத்து கொள்ள கிருபை தாரும் நல்ல இயேசுவே. கிடைத்த இந்த வாழ்வுதனை நஷ்டமாக்கி விடாமலே காத்து கொள்ள கிருபை தாரும் நல்ல இயேசுவே.
காத்து கொள்ள கிருபை தாரும் நல்ல இயேசுவே. எல்லாருமாய் கிடைத்த இந்த வாழ்வுதனை நஷ்டமாக்கி விடாமலே காத்து கொள்ள கிருபை தாரும் நல்ல இயேசுவே. காத்து கொள்ள கிருபை தாரும் நல்ல இயேசுவே. புது கிருபை புது பலனை தந்து என்னை ஆசீர்வதியுமே. கேட்போமா? ஆண்டவரே புது கிருபை தாங்க ஆண்டவரே, புது பலனை தாங்க ஆண்டவரே. புது கிருபை புது பலனை தந்து என்னை ஆசீர்வதியுமே. தந்து என்னை ஆசீர்வதியுமே. எனக்கு போதும் போதுமே என்று சொல்லும் வரையிலே உமது ஆசீர்வாதம் ஊற்றும் இயேசுவே. ஆமென். ஆண்டவரே போதும் போதும் நம்முடைய பிள்ளைகள் சொல்ற அளவுக்கு ஆண்டவரே கர்த்தாவே இடம் கொள்ள ஆண்டவரே நீங்க வைக்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வதிக்க போறதுக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தமான பாடலுக்காக எல்லோரும் சேர்ந்து கூட பாடுங்க. தேவனுடைய சமூகத்தில் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க முடியாய். தேவன் நமக்கு ஏற்கனவே பல நன்மைகளை செய்திருக்கிறார். நம்ம இன்னும் உணரல, இன்றைக்கு உணர்வோம். பல நன்மைகளை கத்திலிருந்து எதிர்பார்ப்போம். ஆமென். புது கிருபை புது பலனை தந்து என்னை ஆசீர்வதியுமே. புது கிருபை புது பலனை தந்து என்னை ஆசீர்வதியுமே. தந்து என்னை ஆசீர்வதியுமே. எல்லாரும் கேட்போமா? புது கிருபை புது பலனை தந்து என்னை ஆசீர்வதியுமே. தந்து என்னை ஆசீர்வதியுமே. எனக்கு போதும் போதுமே என்று சொல்லும் வரையிலே உமது ஆசீர்வாதம் ஊற்றும் இயேசுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்திலே கர்த்தாவே போதும் போதும் என்று நாங்கள் சொல்லுகிற அளவுக்கு உங்கள் வார்த்தை நிறைவேறும்படியா எங்களை ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாடலை பாடுங்க, விசுவாசத்தோடு வாழுங்க, விசுவாசத்தோடு எதிர்பாருங்க. அன்றைக்கு கொடுத்த கிருபை இல்லை, தேவன் சொல்ல காலையதோறும் புதிய கிருபை உனக்கு தருவேன்னு சொல்லி அந்த கிருபையின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் புது பாடலை பாடி கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு புதிய பாடல் கொடுத்து பாடுபடியாய் ஆற்றலை ஏற்றும்படியாய் கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையினாலே தொடர்ந்து பாடலை பாடிக்கொண்டு இருக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட இந்த பாடின பிள்ளைகளை மீண்டும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நாமத்தில் பிதாவே.